ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டூட்டி முடித்த உடனே நம்ம நேரம் இங்கே விளாத்திக்குளத்துலேருந்து கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலே டீசல் போட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இங்கேருந்து கிளம்பும்போதே மணி 10:30 ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனோம். எப்படி கூட்டமாக தான் இருக்கும், லேட்டாகவே போவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சுனா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்புனோம். நான், மைசா, ஆகாஷ், இசானா, அவள் அப்பா எல்லோரும் நாங்கள் 5 பேரும் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா விட்டோம் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாகலாபுரம் அந்த ரூட்டில் தான் போகிறோம். நாங்கள் விளாத்திக்குளத்துலேருந்து இப்படி கூடி சாத்தூர் போய் சிவகாசி, ஸ்ரீலிபுத்தூர் இந்த பாதை தான் போகிறோம். ஏன்னா கோயில்பட்டி போனால் அதில் லேட் ஆயிரும். அதனால் இப்படி கூடி இங்கே பாருங்கள் மக்காச்சோளம். அதுக்குள்ளேயும் மக்காச்சோளம்லாம் நல்லா முளைச்சிருக்கும். வந்தாட்டி மழையே இல்லை, லேட்டாக பெய்யுது. அதனால் எங்கே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் முளைச்சிருக்கு. இல்லைன்னா இந்த சைடாக முட்டி வரைக்கும் நல்லா மக்காச்சோளம் வளர்ந்துருக்கும், சூப்பராக இருக்கும். இந்தாட்டி மழை கம்மிங்கிறதுனால இன்னும் விதைக்காமலே இருக்காங்க பாதி பேர். நாங்கள் போகும்போதே கடல இட்லி எல்லாம் சாப்பிட்டு போவோம். தோசை தான் வாங்கினோம், இட்லி வாங்கலை. காருக்குள்ளே இவங்க எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இருக்கங்குடி பாதை தான் போய்கிட்டு இருக்கோம். வெயில் தான், இன்னும் வெயில் சரியான வெயிலாக இருக்குது. இது வந்து மழை டைம் தான், ஆனால் மழை சீசனில் மழையே பெய்ய மாட்டேங்குது, வெயில் தான் அடிக்கு. அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தடவை வந்தாலும் இந்த சிவகாசி வந்தோடனே பாதையே தெரியாது. மாற்றி மாற்றி கேட்டு கேட்டு தான் ஃப்ரெண்ட் வந்தோம். ஏன்னா நம்ம இங்கிட்டு எப்போ பார்த்தாலும் வர்றது இல்லையா, எப்போயோ ஒரு அந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் வரும். அதனால் பாதையே தெரியல, கேட்டு கேட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மழையை பார்த்ததுக்கப்புறம் தான் எப்போ அது கோயில் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே கோயிலுக்கு வரும்போது மணி 1:30 இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் அம்மாவட்டெல்லாம் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. கோயிலில் மேலே சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் மாலையும் வாங்கிட்டு போனோம். பிள்ளையார் வந்து கீழே இருப்பார்ல, அதனால் அவங்களுக்கு அருகம்புல் மாலை வாங்கிட்டு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வாங்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பழம் உடைக்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இல்ல அது மாதா கோயில். நம்மளே பார்த்துருக்கோம். கூட்டம் வந்து பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் போனோடனே டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அம்மாட்டெல்லாம் அங்கே ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டாங்களா, சரி நம்மளும் சீக்கிரம் கிளம்புவோன்னு சொல்லி. ஆனால் கூட்டம் பரவாயில்ல, இல்லைன்னா 4-5 கூட்டம் செம்மையாக இருக்கும். இந்தாட்டி பரவாயில்ல, வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்தாங்க. வெளியே வந்து பூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ பாருங்கள், எல்லா கலர்லேயும் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாருக்கும் 3 பேருக்கும் பூ வாங்கி வச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். மழை ஆரம்பிச்சிருச்சு. சாமி விட்டு கீழே வந்தால் மழை. இந்த வாரம் தான் சனிக்கிழமை மழை பெஞ்சிருக்கு. 4வது சனிக்கிழமை இப்போதான் மழை வருது. நாங்கள் ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை வருது. திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு மேலே சாமி கும்பிட்டு வரும்போதுல மழைகள் இப்போ பேஞ்சு கொண்டு இருக்கிறது. நியூஸ் வச்சுக்கியா? இப்போ மழை ஓவரா பெய்யுது. மழை நல்லா பெய்யுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மழையை நாங்கள் பார்க்கோம். ஏன்னா மழையே பெய்யலை. இங்கே தான் மழையுது, எங்கள் ஊரில் மழையே இல்லை. இப்போ நாங்கள் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்ரீலிபுத்தூர் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டு
டக்கு டக்குன்னு போய் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே க்யூ ஆனால் சீக்கிரம் போயிட்டு சரியான மழை பெய்யுது. என்ன போட்டு கோயில் தான் இந்த சொல்றாரு ஃபைன் போட்டுருவான். இந்த அங்கிட்டு போய் வண்டி விட்டு வரேன். எங்கே ஃபைன் போடுங்க. இந்த வண்டி போடுங்க. எந்த கடையில் நிற்கணும்? எந்த கடையா? டீ கடை. டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கத்திரிக்காய் போச்சு லெமன் சாதம் சாப்பிட்டுக்கிறோம். தம்பி பார்க்காம பாரு. தம்பி பாய் சொல்லு. நம்ம சேனல் என்னது? பிளாக்ஸ். எங்கள் அம்மா வந்து எப்பயுமே இந்த கம்மம்புல் வந்து மொதல் நாளே ஊற வச்சு அதை முளைக்கட்டி காலைல கொண்டு வருவாங்க கோயிலில் எல்லோரும் கொடுக்க. மேலே போய் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எங்கள் அம்மா கொண்டு வந்துடுவாங்க. எங்கே வந்தீங்க? திருவண்ணாமலை. கோயில் தெரியுமால? தெரியாது. அங்கே இருக்கு. வாங்க கோயிலுக்கு போகணும். வாங்க கோயிலுக்கு போவோம். காயத்ரி இது மேலே இருக்காருங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சாமி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஆண்டாள் கோயிலில் வந்து நட சாத்திட்டாங்களா, கொஞ்ச நேரம் திறக்க இருந்தது. அப்படியே எல்லாரும் போயிட்டோம் பக்கத்தில் உள்ள கடைக்கு. அப்படியே போய் சேலா இது பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். வைங்க இப்பதான் வருது. அதை வச்சுட்டு சேலை வந்து எல்லா மாடலில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எல்லோரும் தனித்தனியாக போய் எல்லாருமே அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வரிசையாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சேலை பாருங்கள் சூப்பராக இருந்தது எல்லாமே. நானும் எங்கள் சித்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், ஃப்ராகு. வேறு யாருக்கும் எடுக்கலை. சும்மா போடு வை. என்னைக்கு போட போகிறோம்? நீ ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. நல்லா இருக்கு. போதும். இது வந்து போத்தீஸ் கடை. போத்தீஸ் கடைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில். சொல்லு. சும்மா வாங்கிட்டா சார். வேணா இப்படி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க அப்படியே வரும்போது மழை மேகமாக இருந்துச்சு. அங்கே லைட்டாக தூரல் இருந்துச்சு. அப்போ ரெயின்போ வந்துச்சு. சூப்பராக வானவில் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.